I am Vikram working as a manager in a bank. Hey, இந்திரி சொல்லல. One of the leading lawyers of Calcutta. இது வரைக்கும் மொத்தம் நான் எத்தனை கேசஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன் தெரியுமா? 7642. கர்மா ரசிகர்களுக்கு என்னோட பணிவான நமஸ்காரம். நாளைக்கு, அதாவது டிசம்பர் 25 கர்மாவோட ஒரு புது டைமென்ஷன் அந்த சீரீஸில், அதாவது சிட்டி போர்ஷன், நம்ம எல்லோரும் ரசிகர்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த சிட்டி போர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. எஸ்பெஷலி எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற விக்ரம் அந்த கேரக்டர், அதாவது அப்சர். அது விக்ரம்னு மட்டும் சொல்ல முடியாது, இன்னும் சில பரிமாணங்கள், அதோட அந்த அப்சர் பர்ஃபார்ம் பண்ண போகிற சில பரிமாணங்கள். எனக்கு இதை இந்த ப்ரோமோ போட்ட உடனே நிறைய பேர் கேட்டால், சார் அப்சரோட இன்டர்வியூ ஏன் சார் நீங்கள் இன்னும் போடவே இல்லை? அதாவது முன்னாடி பூவிலங்கு மோகன் போட்டேன், பிரீத், எல்லா ஆர்டிஸ்ட்டும், அதாவது அக்ரஹாரத்தில் நடித்தவா எல்லாரோட தான் வந்தது. சிட்டி சைடு ஒருத்தருமே வரலையே, ஏன் வரல அப்படின்னு. ஸோ I thought this is the right opportunity, to have a small informal chat with Apsar. Of course, Apsar he is also extremely busy. இருந்தாலும் நான் சொன்னதுனால he has come now. Well, Apsar, வெல்கம். அஃப்கோர்ஸ் இது ஒரு ஃபார்மல் இன்டர்வியூலாம் கிடையாது, வெல்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ வி கேன் ஹாவ் அன் இன்ட்ராக்ஷன் வித் தி ரசிகாஸ். ஓகே, வேர்ல்டு வைடாக இருக்கிற கர்மா ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் விக்ரம் நான் மைக்கேல் நான் விக்ரம், மைக்கேல் அண்ட் டாட் இருக்கிற இதுவாக நடிக்கிற உங்கள் அப்சர் டெலிவிஷன் சீரியலில் நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் கர்மா. ஸோ அப்சர் சார், வெல்கம் டு விஸ்வரூபம் இல்லை இப்போ கர்மா. அண்ட் அதாவது ஆடியன்ஸ் ரசிகர்கள் ரொம்ப கேட்டுட்டு இருந்தா என்ன சார், அந்த விக்ரமா நடிக்கிற அப்சர் சார், அவரோட இன்டர்வியூ நீங்கள் இன்னும் பண்ணவே இல்லையே அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே ஒரு வேலை வரணும். ஏன்னா அப்போ நான் பூவிலங்கு மோகன், பிரீத்தி, அவள் எல்லாரோட இன்டர்வியூ முடித்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒன்னையும் கேட்டேன், பட் அட் தேட் டைம் somehow it did not work out. ஏன்னா இப்போ தான் உன்னோட கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது இதில். அண்டு ஆல்ரெடி நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது இதுக்கு. அதாவது சார், விக்ரம் தான் அந்த மைக்கேலா, அது ட்வின்னா, அப்படி இப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அஃப்கோர்ஸ் அதுக்கெல்லாம் இன்னும் சப்சிக்வெண்ட் எபிசோட்ஸில் பதில் வந்துடுன்னு வச்சுக்கோயேன். பட் ஐம் வெரி ஹாப்பி தட் யூ குட் டேக் அவுட் டைம். ஏன்னா இவன் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி. அந்த சன் டிவி ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, மற்ற ப்ரோக்ராமும் இருக்குது. அதுக்கு நடுப்புற டைம் எடுத்து இன்னைக்கு கூட ஐ திங்க் ஹி ஹஸ் காட் டப்பிங் ஆஃப்டர் திஸ். பட் என்னென்னா எனக்காக வந்ததுக்கு தேங்க்ஸ் அ லாட் அப்சர். அண்ட் வெல் அப்சர், நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த கர்மா நம்ம மறுபடியும் ரிவைவ் பண்ண போகிறோம். அதாவது ரசிகர்களோட ஆதரவுனாலையும் அவளோட கான்ட்ரிபியூஷன்ஸ்னாலையும் ரிவைவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அது நான் சொன்ன உடனே வாட் வாஸ் யுவர் ஹவு டிட் யூ டேக் இட்? ஷாக்கு தான் இருந்தது, பயம் ரெண்டாவது வந்தது. ஏன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி வயசாகும் இல்லையா, ஸோ அதுக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமே, நம்ம அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிக்கணுமே அப்படிங்கிறது அந்த ஒரு பயம் இருந்தது. பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா அந்த போர்ஷன்ஸையும் நம்ம இப்போ மக்கள் பார்த்துட்டாங்க. ஸோ அதோடைய தொடர்ச்சியாக அதோடைய கண்டினியூட்டி கொடுக்கும்போது
எக்ஸாக்டாக அதுக்கு வரலனாலும் ஏறத்தாழவாது வரணும் அப்படிங்கிற ஒரு பயம் ரொம்பவே இருந்துச்சு, இருக்குது, இன்னும் இருக்குது போல. 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறது பெரிய விஷயம்னா அதில் பல சவால்கள் இருக்குது. ஒரு நடிகர்களுக்கு வந்து அதே உருவத்தை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை விட பெருசுனா 2 பீரியடில் அந்த சப்ஜெக்ட் நடக்குது. ஸோ 2 பீரியட் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு செஞ்சுரிக்கு முன்னாடி இருந்த ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம காட்டணும் போது அங்கே வந்து அவங்க மேக்கப் மேனுடைய வேலை வந்து ஒரு சாதாரணமான வேலை கிடையாது. அதுவும் எக்ஸாக்டாக காட்டணும். இது வந்து ஒரு இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இல்லை, இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண் முன்னாடி கொண்டு வரும்போது அதை துல்லியமாக காட்டணும். அதுவும் இது 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது இதுக்கு இருந்த ரிசோர்ஸஸே வேறு, பேனர் வேறு, ரிசோர்ஸஸ் வேறு. அதை வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறதுல வந்து மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தி சாரும் அவருடைய அசிஸ்டன்ஸும் வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றி பண்ணியிருக்காங்க, பெரிய சாதனை செஞ்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கேபி சாருடைய ஆஸ்தான கேமராமேன் ரகுநாத் ரெட்டி சார் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து கேமராமேனாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு குருகுலம் முறையில் ரெட்டி சாருடைய அவருடைய மாணவர் தான் இப்போது ராஜசேகர் சார் தான் இப்போ வந்து கேமரா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாமல் ரொம்ப லிமிட்டட் ரிசோர்ஸ்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷனை கொடுக்கறது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேட்சை கொண்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். உன்னோட இப்போ வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 4-5 நாள் நடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு அப்படியே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருந்தது. 15 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனில் முன்ன சென்றடைஞ்ச ஆடியன்ஸை விட இப்போ அதிகமான ஆடியன்ஸுக்கு இன்னும் நல்ல விதத்தில் போய் சேருதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன சொல்கிறது, இது மின்பிமங்கள் கேபி சாருடைய ஸ்கூல்னால் அது ஒரு தனியாக இருக்கும். அந்த பேட்டர்ன் பல சமயங்களில் வந்து நாங்கள் வந்து பேசிப்போம், ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பேசிப்போம். இந்த ஓல்டன் டேஸ் ஆர் கோல்டன் டேஸ் அப்படின்னு பேசுவோம். அந்த குவாலிட்டியும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவங்க எடுத்துக்கிற அந்த நேரமும் அதில் இருக்கிற அந்த பர்ஃபெக்ஷனும் அதை பற்றி நாங்கள் நிறைய பேர் சிலாகிச்சு பேசிப்போம். இன்சிடென்ட்லி, சாரி டு இன்டரப்ட், அதாவது நீ வந்து கேபியை பற்றி சொன்ன இல்லையா, ஐ மீன் டைரக்டர் கேபி சார். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் ஏ ஸ்மால் மென்ஷன் அபவுட் தேட். நேற்றுக்கு தான் கேபி சாரோட நினைவு நாள். ஆமாம், எஸ். அண்ட் நேற்றுக்கு நான் மென்ஷன் இருந்தேன், ஏன்னா இப்போ கேபின்னு சொன்னோன்னே, ஏன்னா என்னோட எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நான் பல சமயங்கள் சொல்லியிருக்கேன். அதாவது அவரை நான் நினைக்காத நாளே கிடையாது. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது இப்போ நம்ம பேசுகிற மாதிரி டக்குன்னு அந்த ஞாபகம் வந்தது. நேற்றுக்கு வந்து அவரோட நினைவாள் எதுக்கு சொல்கிறது, இந்த குருகுலம் முறைன்னு சொன்ன தெரியுமா சித்த முன்னாடி. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வாட் எவர் ஐ ஆம் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஸோ இப்போ சொன்னால் அது ஞாபகம் வந்தது. ஐ தாட் ஐ ஜஸ்ட் ஷேர் தட் இன்ஃபர்மேஷன் வித் தி ரசிகாஸ். கண்டினியூ. அதான் நாங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்து அது உடனே மீட் பண்ணோம். இட்ஸ் நாட் லைக் அன் ஆஃபீஸ், எல்லாரும் ரெகுலராக பார்க்க முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் மீட் பண்ணுவோம். பேசும்போது அந்த ஓல்டன் டேஸ் பற்றி பேசாத நாட்கள் கிடையாது. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே வந்து அந்த நாளும் வந்துடாதோ அப்படின்னு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இந்த கர்மா ஆக்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு நான் ஒரு டைம் மிஷின்குள்ளே போய் அங்கே ட்ராவல் பண்ண மாதிரி. பொதுவாக எப்போவுமே எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே சரி, அது படமாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், எப்போவுமே அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாருமே செய்வாங்க. நான் ஒரு 23 வருஷமாக நான் வந்து ஆக்டராக இருக்கேன். ஐ எம் ப்ரொஃபஷனல் ஆக்டர். சில கதைகளை கேட்ட உடனே வந்து இது பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே தோணும். சிலது நல்லா இருக்காது, ஆனால் ஓடும். சிலது அப்படின்னு இருக்கும், அப்படி ஆகிடும். அப்படி நான் இது பிரமாதமாக வரும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து நடித்த கதைகள் எல்லாமே வந்து பிரமாதமாக வந்திருக்கு. தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால் ஒரு விஸ்வரூப வெற்றி அடைய முடியாமல், அதாவது பார்க்க முடியாமல் போன ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த கர்மா. பட் பாருங்கள், அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது காலம் எப்படி கணிஞ்சு வந்திருக்கு, அது எந்த இடத்த அடையணுமோ அதை நோக்கி அது போயிட்டுருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். அதாவது
விக்ரம்னே வருது எனக்கு. அப்சர் ஆக்சுவலாக என்னென்னா, அப்சர் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் who do lot of homework. அதாவது அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், அது ஆற்றுலேயே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வருவான். ரொம்ப குறைச்சலான ஆர்டிஸ்ட் அப்படி ஹோம்ஒர்க் பண்ணுறது சொல்கிறேன். அதாவது அந்த கேரக்டர் எப்படி நம்ம பண்ணணும், அந்த கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க. ஏன் சார் இந்த கேரக்டர் இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கும். அண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவோம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி யூனிக்னஸ் ஆஃப் அப்சர். அப்போது எனக்கு என்னென்னா, இந்த விக்ரம் கேரக்டர் வந்து கடலை சாப்பிட்ற மாதிரி, அடிக்கடி கடலை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரியல் லைஃப்லையும் கடலை சாப்பிட ஆரம்பிச்சுட்டியா? கண்ணாடி முன்னாடி சும்மா பிராக்டிஸ் பண்ணுறது. அண்ட் இந்த இப்போ வந்து விக்ரம்ங்கிற கேரக்டர் பண்ணுற, மைக்கேல்ங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் வெரி சூன் வந்து ரமேஷ் அப்படிங்கிற கேரக்டரும் இன்ட்ரடியூஸ் ஆகும். தட் இஸ் த தேர்ட் அப்சர். ஸோ அந்த 3 கேரக்டரும் எந்த மாதிரி லிங்க்னு உனக்கு தெரியுமா? அதாவது பொம்மைகள் வந்து ஆடும், இது பொம்மலாட்டம் தான். இது we are just puppets. பப்பட்டீரே அது பப்பட்டீரே பப்பட்ஸ் பாருங்க. கேட்டா என்ன சொல்ல முடியும்? சூத்திரதாரியே வந்து கேட்டா இல்லை, ஆக்சுவலாக எதுக்கு நான் அது கேட்டேன்னா, அவன் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான், சார் இந்த கேரக்டர் பண்ணால் அந்த கேரக்டர் எல்லாம் இன்டர்லிங்க்ட் எப்படி அப்படின்னு. ஸோ அது வந்து ஈவன் அப்செட் கூட நான் இன்னும் சொல்லலை. அதாவது அது ட்வின்ஸா இல்லை அது எப்படி ஐடென்டிக்கலாக இருக்கா அப்படின்னு. அது வந்து ஐ திங்க் அது வந்து அது அப்படியே ஆஸ் த ஸ்டோரி ப்ராக்ரஸஸ் ட்ராவல் ஆகும்போது ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது சில வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து நம்ம ஒரு ஆக்டர் வந்து எந்த விதமான யோசனையுமே இல்லாமல் அப்படியே நம்பி, சார் இப்படி திரும்ப அப்படின்னா திரும்பலாம், இப்படி பாரு அப்படின்னா பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு ப்ராசஸாக அது கரெக்டாக வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் சம்திங் லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஆட்டோ பைலட்டில் டெஸ்லா கார் ஓட்டுற மாதிரி தான். இப்போது ஜானகி சார் டைரக்ஷனுக்குள்ளே வந்துன்னா இட்ஸ் லைக் டெஸ்லா கார். நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு ஆட்டோ பைலட் மோடில் அது பாட்டுக்கு போகும், டெஸ்டினேஷனை சேஃபாக கொண்டு போய் ரீச் பண்ணி விட்ருவோம். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து சேஃபஸ்ட் பிளேஸ் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் பர்சன் டு ஒர்க் வித் ஜானகி சார். ஸோ அதுக்கு காரணம் வந்து இகேன் கேவி சார் தான். ஏன்னா அவர்கிட்டேருந்து பார்த்து நம்ம கற்றுனது தான். அண்ட் ஆஸ் ஐ பீன் டெல்லிங் ஆல் எல்லாம் என்ன நான் பண்ணினேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறது கிடையாது. வாட் எவர் ஐ லேர்ன் அதை வந்து நம்ம இல்லை அது கான்ஃபிடென்ட்டாக நம்பி விட. அதையும் மீறி கொஸ்டின் நான் கேட்பேன். பட் அவரும் அதை வந்து புரிந்தும் புரியாத மாதிரி, தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கு ஆனா இல்லை, இல்லை ஆனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறைக்கிறது, மூடு மந்திரமாக வைக்கிறது வந்து கிங் அவரு. பட் தைரியமா, ஏன்னா எண்ட் ப்ராடக்ட் பார்க்கும்போது அது ஒரு பர்ஃபெக்ஷன்ஸாக இருக்கும் வந்துருவாங்க. ஸோ வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் நம்மளை நம்பி ஒப்படைக்கலாம். ஒரு ஆக்டர் வந்து இது இப்படி வருமா அந்த சந்தேகமே வேண்டாம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் தேட். அண்ட் இது வந்து ஃபைனலாக ஏன்னா நான் வந்து என்னென்னா, இது வந்து ரசிகர்கள்லாம் ரொம்ப கேட்டதுனால ஐத்தோட ஒரு சின்ன, ஏன்னா இட் கேனாட் பி ஒரு இதுவாக பண்ண முடியாது, ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் நான் இதை பிளான் பண்ணேன். அண்ட் பிஃபோர் வி சைன் ஆஃப், இன்ஃபேக்ட் எல்லா ரசிகர்கள்லாம் விக்ரம் நாங்கள் வந்து அப்சரை நீங்கள் வந்து ஏன் இன்டர்வியூ பண்ணக்கூடாது கேட்டதுனால தான் இது பண்ணேன். இல்லை, ஸோ ஐ வாண்டட் டு மேக் இட் வெரி ப்ரீஃப். ஸோ பிஃபோர் யூ சைன் ஆஃப், த ஆடியன்ஸுக்கு if you want to say something you can say. தொடர்ந்து கர்மா பாருங்கள். அண்ட் உங்களுடைய ஆதரவை வந்து தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இது ஒரு வித்தியாசமான பேட்டர்னில் இந்த மேக்கிங் நடந்துட்டுருக்கு. சீரியலுமே இந்த ப்ராஜெக்ட்டுமே டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட். அண்ட் த வே இட் ஒர்க்ஸ் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட், வெரி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ஆதரவு வந்து நீங்கள் தொடர்ந்து கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சாணக்கியா சாரால் கொடுக்க முடியும். ஸோ இஸ் அ ரைட் பர்சன் ஃபார் ரைட் ஜாப். ஸோ உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து கொடுங்க. தேங்க்ஸ் லாட். ஸோ தட் வாஸ் அப்சர் ஃபார் யூ. அண்ட் நாளைக்கு அஃப்கோர்ஸ் டிசம்பர் 25 இது வந்து இந்த கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகும், ஐ மீன் ரீஎன்ட்ரி ரதர். அண்ட் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனவரி 1 எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே நீங்கள் தொடர்ந்து கர்மா பார்க்கலாம். வீக்கெண்ட்ஸில் போட ஆரம்பிப்பேன். அண்ட் ஆஸ் ஐ பீன் டெல்லிங் ஆல்வேஸ், எப்போவுமே சொல்கிற மாதிரி மறக்காமல் இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைபர் பேஸ் இன்க்ரீஸ் ஆக தான் வியூவர்ஷிப்பும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இத்தனை நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்ததுக்கு
எங்கள் சார்பில் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.